ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு அழகான சின்ன கூரை வீடு. அங்க கங்கம்மான்னு ஒரு பாட்டி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுடைய பொழுதுபோக்கே காலையில எழுந்தவுடன் திண்ணையில உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. கங்கம்மாவுக்கு முருகேசன் ஒரு பேரன் இருந்தான். பாக்குறதுக்கு ரொம்பவும் அப்பாவியாகவே இருப்பான். இவனை இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் ஈஸியாக ஏமாத்திடுவாங்க. இவனை இந்த ஊரே முட்டாள் முருகேசன் என்றுதான் கூப்பிடும். கங்கம்மா அவங்களுடைய பேரனை வெளியுலகமே தெரியாம செல்லமா வளர்த்திட்டாங்க. அது எவ்ளோ பெரிய பிரச்சனைகளை விட போகுதுன்னு அவங்களுக்கே தெரியல. என் செல்ல பேராண்டி, எங்கடா இருக்க? சீக்கிரம் இங்க வா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன பாட்டிமா, என்ன விஷயம் சொல்லுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, சீக்கிரம் சொல்லு, நான் கிளம்பணும். அப்படி என்னடா உனக்கு வேலை? நீயே சும்மாதானே இருக்க. நான் சொல்றத கேளு. எனக்கு ரொம்பவும் வயசாயிடுச்சுப்பா. இனிமே நீதான் உன்னைய பாத்துக்கணும். உனக்கு இந்த ஊர்ல ஒரு பையனும் வேலை தரமாட்டான். என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, அதை எடுத்துட்டு போய் மாடு வாங்கிட்டு வந்துரு. இந்த பாலை வச்சு நீ வியாபாரம் பண்ணு. சரி பாட்டி, நீ சொன்ன மாதிரி நான் போய் மாடு வாங்கிட்டு வரேன். முருகேசன் பாட்டி கிட்ட இருந்து 5000 ரூபாய் வாங்கிட்டு மாடு வாங்கிட்டு வர்றதுக்கு சந்தைக்கு கிளம்பிட்டான். இருந்தாலும் கங்கம்மாவுக்கு மனசுல ஒரே கவலை. இவனை நம்பி இவ்ளோ பெரிய பணத்தை கொடுத்துருக்கோமே, கரெக்டா மாடு வாங்கிட்டு வருவானா? இந்த ஊருக்காரங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், என் பேர விவரமான ஆளுதான், அதெல்லாம் கரெக்டா வாங்கிட்டு வருவான். இந்த மாதிரியெல்லாம் கங்கம்மா மனசுக்குள்ள ஓடிக்கொண்டிருந்தது. முருகேசன் பொறுமையா நடந்தே ஒரு வழியா சந்தைக்கு வந்தான். அங்கு நிறைய மாடுகள் இருந்தது. அவனுக்கு எந்த மாடு வாங்குவது என்று தெரியாம குழம்பி போய் நின்றான். இங்கென்ன இவ்ளோ மாடு இருக்கு? நம்ம இப்ப எந்த மாடை வாங்கிட்டு போறது ஒரே குழப்பமா இருக்கு. இவரை பார்த்தாதான் ரொம்ப நல்லவர் போல தெரியுது. இவர்கிட்ட போய் விசாரிப்போம். என்னன்னா, இந்த மாடு விக்கிறதுக்கா? ஆமாம்ப்பா, இந்த மாடு விற்கிறதுக்கு தான். நீ என்னப்பா மாடு வாங்க வந்தியா? ஆமாண்ணே, நான் பால் வியாபாரம் பண்ண போறேன். அதுக்கு தானே மாடு வாங்கலாம்னு வந்தேன். மாடு பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாடோட விலையை சொல்லுங்கண்ணே. தம்பி, வெறும் 900 ரூபாய் தான்ப்பா. நல்ல அருமையான மாடு, 10 லிட்டர் பால் கறக்கும்பா. இதை மட்டும் நீ வாங்கிட்டு போனன்னு வைங்க, உன் வியாபாரம் ஓஹோன்னு வரும். அப்படியாண்ணே? ஆனா விலை தான் யானை விலை குதிரை விலை சொல்றீங்க, கொஞ்சம் கம்மி பண்ணுங்கண்ணே. இல்லப்பா, விலையெல்லாம் கம்மி பண்ண முடியாது. மாடு ரொம்ப நல்ல மாடு, ஒரே விலை தான்ப்பா. உனக்கு இஷ்டம்னா வாங்குப்பா, இல்லை என்றால் போய்கிட்டே இருக்கு. அண்ணே, கடைசியா ஒரே விலை 5000 ரூபாய்க்கு கொடுங்க, இல்லைன்னா நான் கிளம்பிக் கொண்டே இருக்கிறேன். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. என்னால 900 ரூபாயெல்லாம் தர முடியாது, 5000 ரூபாய் தான் தர முடியும். என்ன இவன் சரியான முட்டாளா இருப்போம் போலையே. நம்மளே 900 ரூபா தான் சொல்றோம், இவன் 5000 தரேன்னு சொல்றான். இவனுக்கு 9000த்துக்கும் 900த்துக்கும் வித்தியாசம் தெரியல போலையே. நமக்கு பயங்கரமான லாபம்தான். சரிப்பா, உன்னை பார்க்க ரொம்ப பாவமா தான் இருக்கு. நீ வெறும் 5000 ரூபாய் கொடுத்துட்டு எடுத்துட்டு போப்பா. முருகேசனுக்கு கணக்கு தெரியாததால் வெறும் 900 ரூபாய் மாடை 4 மடங்கு அதிக விலை கொடுத்து ஏமாந்து விட்டான். அந்த மாடை வாங்கிக் கொண்டு வீட்டுக்குச் செல்கிறான். பாவம் கங்கம்மா, இவனை நம்பி இவ்வளவு காசு கொடுத்து இப்பொழுது எல்லாம் வீணாகிவிட்டது. முருகேசன் வீட்டிற்கு வருகிறான். முருகேசா, சந்தைக்கு போயிட்டு வரதுக்கு உனக்கு இவ்ளோ நேரம் ஆகுதா? ஒரு வழியா இப்பயாவது வந்தியே. என்ன முருகேசா, ஒரு மாடுதான் வாங்கிட்டு வந்திருக்க? ஆமாம் பாட்டி, நீ கொடுத்த காசுக்கு ஒரு மாடு கூட வாங்க முடியாது. ஏதோ நான் போனதுனால கம்மி பண்ணி அவன் 900 ரூபா சொன்னான். நான் வெறும் 5000 ரூபாய்க்கே கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். எப்படி பாட்டி என்னுடைய புத்திசாலித்தனம்? அடே முட்டாள், நீ சொல்றபடி பார்த்தா நான் கொடுத்த காசுக்கு நீ 5 மாடு வாங்கிட்டு வந்திருக்கலாம். இப்போ ஏமாந்து போய் ஒரு மாடு மட்டும் வாங்கிட்டு வந்திருக்க. ஊர்க்காரங்க சொன்னதெல்லாம் இப்போ உண்மைன்னு ஆயிடுச்சு. உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? முருகேசன் மிகவும் சோகமாகிவிட்டான். பாவம், தான் ஏமாந்து விட்டேன் என்று கூட தெரியாத அளவுக்கு வெள்ளந்தியாக இருக்கிறான். கங்கம்மாவும் இப்ப என்ன பண்றதுனே தெரியாம சோகமாக அமர்ந்திருந்தாள். முருகேசன் தன் செய்த தவறை சரி செய்ய வேண்டுமென்று எண்ணிக்கொண்டிருந்தான். அப்பொழுது அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. அதை கங்கம்மாவிடம் கூறினான். பாட்டி, நீ வருத்தப்படாத. என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு. அந்த காசை வச்சு நான் ஒரு கழுதை வாங்கிட்டு வர்றேன். அதை வச்சு வண்டியை இழுத்து நான் தொழில் பண்ணிக்கிறேன் பாட்டி. சரி முருகேசா, இப்பயாவது உன் தவற உணர்ந்து நல்லபடியா வாழ்க்கையில முன்னேற வழியை பாருடா. சரி பாட்டி, இந்த தடவை நான் யார்கிட்டையும் ஏமாறாம என்னுடைய புத்தியை பயன்படுத்தி நல்லபடியா அந்த கழுதியை வாங்கிட்டு வந்து காட்டுறேன் பாட்டி. இந்த முருகேசன் ஒரு தடவை தான் தவறு பண்ணுவான், மறுபடியும் எல்லாம் பண்ண மாட்டான். இந்த மாதிரியெல்லாம் வசனம் பேசிட்டு முருகேசன் கழுதை வாங்குறதுக்கு பொறுமையா நடந்து சென்றான். ஆனால் யாருக்கு தெரியும் அவன் இந்த தடவை என்ன தவறு பண்ணிட்டு வரப்போகிறான் என்று? பொறுத்திருந்துதான் பார்க்கணும். போன தடவை மாதிரி இந்த தடவை நம்ம ஏமாறவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கம்மியான விலையில வாங்கணும்.
என்ன சந்தையில கழுதையே காணோம்? அங்க ஒரு கழுதை இருக்கு. அத போய் கேட்போம். அண்ணா, இந்த கழுதை என்ன விலை? தம்பி, இந்த கழுதை வெறும் 600 ரூபா தான்ப்பா. என்னப்பா வாங்கிக்கிறியா சொல்லு, கூட குறைச்சிருந்தாவும் நம்ம பேசிக்கலாம். இல்ல அண்ணா, என்கிட்ட அவ்வளோ காசெல்லாம் இல்ல. என்கிட்ட வெறும் 300 ரூபாய் தான் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு உங்களால ஏதாவது கழுதை கொடுக்க முடியுமா அண்ணா? அடே யாரா நீ? வெறும் 300 ரூபாய் எடுத்துக்கிட்டு கழுதை வாங்க வந்துட்டான். 300 ரூபாய் வச்சுக்கிட்டு கழுதை இல்ல, கழுதை முட்டை கூட உன்னால வாங்க முடியாது. காலையிலே வந்து வியாபாரத்தை கெடுக்காது. இந்த மாதிரி சொல்லி முருகேசன் அந்த வியாபாரி திட்டி அனுப்பிட்டாரு. அவர் ஏதோ ஒரு கோபத்துல கழுத முட்டைன்னு சொல்லிட்டாரு. அத தப்பா புரிஞ்சுகிட்ட முருகேசன், அப்போ கழுத முட்டை போடுமா? அப்ப நம்ம ஏன் பேசாம கழுத முட்டை வாங்கி வளர்க்கக்கூடாது என்று யோசிக்க ஆரம்பித்து விட்டான். அந்த நேரத்தில் கழுதைக்கு அருகில் ஒரு பூசணி கடை இருந்தது. அதை பார்த்த முருகேசன், இதுதான் குதிரை முட்டை என்று நினைத்துக்கொண்டு வாங்க சென்று விட்டான். அப்பொழுது அவன் இந்த மாதிரி சிந்திக்க ஆரம்பித்தான். நம்ம கழுதைக்கு பதிலா கழுத முட்டை வாங்கினா விலையும் ரொம்ப கம்மிதான். பாட்டியும் நம்மள பாராட்டுவாங்க. இனிமே யாருமே என்ன பார்த்து முட்டாள்னு சொல்லவே மாட்டாங்க. அண்ணே, இந்த முட்டை எவ்வளவு விலை என்ன? யாரா இவன் காலங்காத்தாலே வந்து பூசணிக்காய முட்டைன்னு உளறுகிறான். சரி, இவன் போக்கிலே போய் தான் பாப்போம். நமக்கும் காலையிலிருந்து வியாபாரமே ஆகல. ஆளு பார்க்க ரொம்ப விவரமா தான் இருக்கான். இவன் தலையிலேயே கட்டிடுவோம். சரி தம்பி, உனக்கு என்ன முட்டை வேணும்? அண்ணா, உங்ககிட்ட எல்லா முட்டையும் இருக்காண்ணா? ஆமாப்பா, நம்மகிட்ட எல்லா முட்டையும் இருக்கு. உனக்கு என்ன முட்டை வேணும்னு சொல்லு, அண்ணன் தாரேன். எனக்கு கழுத முட்டை வேணும்ண்ணா. ஆனா என்கிட்ட வெறும் 300 ரூபாய் தான் இருக்கு. அதுக்குள்ள மட்டும் எனக்கு ஒரு முட்டை கொடுங்கண்ணா. கழுகு முட்டை வேற ரொம்ப அதிகம்ப்பா. இருந்தாலும் நீ தான் காலையில போனி பண்ற, உனக்காகத்தான் தரேன். இதோ இதுதான் அந்த கழுகு முட்டை. எவ்வளோ பெருசா இருக்கு பாரு. 300 ரூபாய் கொடுத்துட்டு எடுத்துக்கோ. அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா. உங்கள மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறதுனால தான் நாட்டிலேயே மழை பெய்யுது. முருகேசன் கழுதை முட்டை என்று நினைத்து பூசணிக்காவை வாங்கிச் சென்றான். அப்பொழுது அவனுக்குள் ஒரு பேரானந்தம். நம்ம எவ்வளவு விவரமா கம்மியான விலையிலேயே கழுத முட்டை வாங்கிட்டோம். இத மட்டும் பாட்டியும் ஊர்க்காரங்களும் கேட்டாங்கன்னா நம்மள பாராட்ட போறாங்க. இந்த மாதிரியெல்லாம் கற்பனையிலேயே மிதந்து கொண்டு இந்த அப்பாவி முருகேசன் வீட்டுக்கு வருகிறான். பாட்டி, இங்க பாருங்க, நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. என்னடா முருகேசா, என்னத்தடா வாங்கிட்டு வந்த? கழுத வாங்குறேன்னு சொல்லி தானே போனேன். ஆமா பாட்டி, கழுதெல்லாம் ரொம்ப விலை அதிகம். நான் விசாரிச்சு பார்த்தேன். கழுத முட்டை விலை ரொம்ப கம்மியா. அதான் உன் பேரை இப்படி விவரமா வாங்கிட்டு வந்த பாத்தியா? முருகேசன்னா சும்மாவா? அவன் கூறிய பதிலை கேட்டு கங்கம்மா பாட்டி அதிர்ச்சி அடைந்தாள். முருகேசன் கூறியதை பாட்டி புரிந்து கொள்ள சிறிது நேரம் தேவைப்பட்டது. எது, கழுதை முட்டையா என முணங்கிக் கொண்டே சிரிக்க ஆரம்பித்து விட்டாள். வயிறு வலிக்கு சிரித்துக் கொண்டே இருந்தாள். என்ன பாட்டி, ரொம்ப சந்தோஷமா? இப்பயாவது உன் பேரை விவரமான ஆளுன்னு ஊருக்குள்ள போய் சொல்லு. உன்னை சொல்லி குத்தம் இல்ல. உன்னை வெளி உலகமே தெரியாத அளவுக்கு வளர்த்தேன்ல, அதான் நான் செஞ்ச தப்பு என்று பாட்டி அவளுடைய தவறை உணர்ந்தாள். கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கதைகள் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த கதையில பாப்போம்.